அப்பாவுக்காக ஒரு தப்பு. பீரோவில் புத்தகங்களை ஒழுங்குபடுத்துவது போல் பாவனை செய்து கொண்டே +2 மாணவன் குணசீலனை நோட்டம் விட்டார் நூலக உதவியாளர் ஆறுமுகம். அலைபாயும் திருட்டு பார்வையுடன் சட்டை பையிலிருந்து ஒரு பிளேடை எடுத்து படித்துக் கொண்டிருந்த பத்திரிகையின் ஒரு தாளில் கால் பக்க அளவுக்கு துண்டித்தான் குணசீலன். தன்னை யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த துண்டு காகிதத்தை மடித்து சட்டையின் உள் பாக்கெட்டில் சொருகினான். எழுந்து நடந்தான். ஆறுமுகம் பின் தொடர்ந்தார். குணசீலன் முதல் தர மாணவன். தினமும் தவறாமல் செய்தித்தாள் படிப்பான். ஆசிரியர்களிடம் நல்ல பெயர். இவனா இப்படி செய்தான்? ஆறுமுகத்தால் நம்ப முடியவில்லை. நூலக அறையிலிருந்து வெளியேறவிருந்த குணசீலனை தடுத்து நிறுத்தி நூலகரிடம் அழைத்து போனார் ஆறுமுகம். அந்த வினாவிடைத்தாள் திருடன் இவன்தான் சார் என்றார். சார், இல்லை சார், அது சார். நினைத்ததை சொல்ல இயலாமல் நாக்குளறினான் குணசீலன். உனக்கு ரொம்ப நல்ல பையன்னு பேராச்சே, இங்க இப்படி நடந்துகிட்ட? எல்லாருக்கும் பயன்படுகிற வினாவிடை பகுதியை வெட்டி எடுக்கலாமா? தலைமை ஆசிரியரிடம் சொல்லி உன்னை. சார், நான் வினாவிடையை திருடல சார். அது கையும் களவுமா பிடிபட்டும் இப்படி பொய் சொல்றியடா. நான் பொய் சொல்லல சார். என் அப்பா கள்ளச்சாராயம் காய்ச்சி போலீஸில் பிடிபட்டுட்டார். இந்த பத்திரிகையில் அவர் போட்டோவோட செய்தி வந்திருக்கு. இதை பார்த்தா எல்லாரும் என்னை கேவலமா பார்ப்பாங்களேன்னு தான் இந்த தப்பை பண்ணிட்டேன். அழுது கொண்டே பத்திரிகையில் துண்டித்த பகுதியின் மறுபக்கத்தை சுட்டி காண்பித்தான் குணசீலன். போட்டோவில் சாராய பனையை தலையில் சுமந்து கொண்டிருந்தார் குணசீலனின் அப்பா. அவரை சுற்றி போலீஸ்காரர்கள். படத்துக்கு கீழே விரிவான செய்தி. ஒரு உத்தமமான புத்திசாலி பையனுக்கு இப்படி ஒரு அப்பனா? நூலகரின் கண்கள் கலங்குவது தெரிந்தது. தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.